ஒரு பெரியவங்க பழங்காலத்து மனிதர்கள் அவங்க சாதிய வெறியில் அதை உணர்வில் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது இல்லை பாருங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கத்தி எடுத்து சாதிக்காக வச்சுக்கிது, படிச்சுக்கிட்டு இருக்கான், படித்து வேலைக்கு போகிற பிள்ளைய வெட்டுறான். காதல் குற்றம்னு வெட்டுறாங்க. உலகத்தில் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் மிச்சம் இருக்கிறது அன்பு தாங்க. இந்த நிலத்தில் அன்பால் தான் இந்த நிலம் நிறைய இருக்குது. அன்பை கொலை செய்வானா எவனாது? அது அம்மா அப்பாவுக்காக கொலை பண்ணா அந்த அன்பு தாண்டா இந்த அன்பும். இன்றைக்கி அரசு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு வைக்குது. செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற? சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால், சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல. எதுக்கு தனி விடுதி? இப்போ நீ 60 வருஷமாக என்ன சாதிச்ச? நீங்கள் பார்க்குறீங்க, நமக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, இப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் நம்ம தான் இதை சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியெல்லாம் பேசின கூட்டம் நம்ம தான் ரொம்ப. இப்போ நம்ம நிலத்தில் இந்த மாதிரி அதிகமாக இந்த சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி மேலோங்கி அதன் பொருட்டு மனித உயிர்கள் பலியாவதை எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் சகித்துக்கிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு மறதி அந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் அவன் எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுது? படித்தவன்லாம் அதை கடந்து வருவான்னு பேர். சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடனாக வருவான் அப்படிங்கிறத. கல்வி அறிவை போதிக்கலை, அறத்தை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை போதிக்கலை. கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்குது, மறைக்கப்படுது. இங்கே இதை விட கொடுமை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே. அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்கள், எப்படி வருது? பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கு இடையே இந்த எண்ணம் இருக்குது. அப்போ எப்படி வரும்? அது இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுது. அதுலேயும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடுங்கிறப்பல, சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறப்பல, உண்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் வணங்குகிறோம். அந்த மாதிரி எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிற தொடர்ச்சியாக ஒரு இடத்துல நடந்துருச்சு, அது விபத்துன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்னா அது எப்படி? அப்போ சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்கா, நடவடிக்கை இருக்கா? ஒரு குற்றம் நிகழும்போது அந்த குற்றத்திற்கான காரணம் என்னென்னா அந்த காரணத்தை கண்டதை வேரோடு வெட்டி சாய்க்கலைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கடும் சட்டம் இயற்றப்படும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சாதி பெருமை, இந்த ஆணவம் இருக்குல்ல, சாதிய பெருமை, சாதிய ஆணவம், என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு கடும் சட்டம், தனி சட்டம் இயற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும். தாத்தா காமராஜர் சீருடை கொடுத்தது ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்கு அப்படி இருக்கணும்னு. இப்போலாம் நாங்கள் படிக்கும்போது தனித்தனியாக சாதிவாரி இருக்கையில் அமர்கிறது நாங்கள் படிக்கும்போதே இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி அரசு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு வைக்குது. செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற? சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால், சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல. எதுக்கு தனி விடுதி? இப்போ நீ 60 வருஷமாக என்ன சாதிச்ச? சாதி மதம் தான் இங்கே அரசியல் செய்யுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாட் ஒன்லி நம்ம அவர் ஸ்டேட். இது எல்லாம் இங்கே பாருங்கள், இந்தியா முழுமைக்கு அதான் செய்யுது. முதன்மை அமைச்சர்களில் ஒருவர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசும்போது இந்து மக்கள் ஒற்றுமைன்னு பேசுகிறார்ல, பேசியிருக்காருல்ல. அவர் என்ன பேசணும்? இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசணும். ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவர்கள் மதம் சார்ந்தவர்கள் மீது வெறுப்பை கொட்டுவதே தங்களுடைய அரசியல் என்று இருந்தால் அது எப்படி நாடு சரியாக இருக்கும்? அப்போ இதை செத்து இதை சாகடித்து இதை கொன்னுட்டு மானுடம் மேலோங்கும் போது தான் அது சரியாக வரும். அப்படி இல்லது. அப்புறம் எதுக்கு உனக்கு இத்தனை வேதம், எதுக்கு இத்தனை புராண இதிகாசம்? இந்த சாதி மத தலைமைகளை ஒரு தலைமை வச்சுக்கிறது. உன் சாதிக்கு 4 சீட்டு, உன் சாதிக்கு ஒரு 3, உன் சாதிக்கு 8, உன் மதத்துக்கு ஒரு 2, உன் மதத்துக்கு 2 அப்படின்னு ஒரு தலைமை வச்சுக்கிறது.
நாங்கள் அதனால தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறோம். இந்த அரசியலுக்குள்ளே இந்த அமைப்புக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள், மார்க்கண்டே கட்சி போன்ற நீதி அரசர்கள்லாம் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க. நான் அதை தூய தமிழில் அமைப்பு தப்பாக இருக்குங்கிறேன். ஒரே ஜாதிகளையும் நடக்குதுல்ல, அவன் ஏழை என்ன வச்சுக்கிறான், என் மகளை எப்படா நீ கூலிக்கார பையன் நடந்துதான் இல்லையா நடக்குது. அப்போ இங்கே எதன் பொருட்டும் காதல் கொலை செய்யப்படுவதை நம்மளால் ஏற்க முடியும். ஒரு காலம் வருது, அப்புறம் இந்த மாதிரி சாதிய கொலைகள் நடந்தால் என்னை இதே மாதிரி நிற்க வச்சு கேள்வி. எதன் பொருட்டு நான் நிராகரிக்கப்பட்டேன் இருக்கு. எதன் பொருட்டு நான் தாழ்த்தப்பட்டவன், இழி சாதி இழிமகன் அப்படிங்கிறனால தான் இந்த கோயிலில் என்னை நுழையவில்லை நீ, இந்த குளத்தில் என்னை குளிக்க விடலை நீ, இந்த தெருவில் என்னை நடக்க விடலை நீ, என்னை படிக்க விடலை, என்னை வேலை வாய்ப்பு தரலை, எனக்கு அரசியல் அதிகாரத்தை தரலை. எதன் பொருட்டு பல நூறாண்டுகளாக மறுத்தியோ அதன் பொருட்டே நீ எனக்கு தரணுங்கிறது தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இட ஒதுக்கீடு கிடையாது, இட பங்கீடு. அப்போ குடிவாரி கணக்கெடுக்கணும். நான் 10 பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டிலன்னா 10 பேருக்குரிய சாப்பாடை கொடுத்துரு. அந்த வீட்டில் 100 பேர் இருக்கிறான்னா அந்த வீட்டுக்கு 100 பேருக்கு கொடுக்குற சாப்பாடை கொடுத்துரு. நான் இப்போ தேவர், கல்லர், மறவர், அகமுடையர். கல்லருக்கு உள்ளதை கொடுத்துரு, மறவருக்கு உள்ளதை கொடுத்துரு, அகமுடையருக்கு உள்ளதை கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. படையாச்சு. எங்கள் ஐயா 10.5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் 20 கேட்குறாரு. எவ்வளவு? 20. இப்போ எங்கள் ஐயாவே சொல்கிறாரு எண்ணீருன்றப்பல. நாங்கள் வன்னியர் எவ்வளவு எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு. எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு. அதுதான் சரியான சமூக நீதி. இதை கொடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி சிந்தனை வராது. எனக்கு உண்டான கல்வி, எனக்கு உண்டான வேலை வாய்ப்பு, எனக்கான அரசியல், எனக்கான அதிகாரம் அது கிடைக்கும்போது இந்த மோதல் குறைஞ்சிரும், செத்துரும். அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அது தேவைப்படாது. ஏன்னா இந்த உணர்ச்சியை தூண்டி வாக்கை பெற்ற முடியும், அதிகாரத்துக்கு வந்துட முடியும். மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது, நேரம் இருக்காது. இப்போ இந்த ஏர்போர்ட்டில் ஏதாவது குறை கண்டிருக்கீங்களா? வரக்க விமானம் இருக்கா, வண்டி இருக்கா? இல்லை, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. எதுக்கு 5000 ஏக்கரில் அங்கே போய் கட்ட போகிற? நாங்கள்லாம் ஐயா இந்த ஏர்போர்ட்டு பக்கத்துலையா சரியில்லையா ஐயா, இடிச்சுக்கிறதுயா உன்னோட ஒன்று ஐயா, நல்லா இருப்பியா, ஒரு பெருசாக ஒன்று கேட்டோமா? சரி, இப்போ நான் சென்னையில் இருக்கேன்ல, இங்கே இருந்து நான் கடற்கரை சாலையிலேருந்து இங்கே வர 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து பரந்தூருக்கு போனால் இங்கேருந்து ஒரு விமானம் எடுத்து அதில் பறந்து அங்கே போய் இறங்கி அப்புறம் அங்கேருந்து போகிறதா? இதெல்லாம் அறிவு இருக்கிறவன் வேணா செய்யலாம். எது எதிர்காலம் தம்பி? எது எதிர்காலம்? வயிற்றில் பசியோட எங்கடா பறந்து போகிற? புடுங்கிருக்கா போகிற? எங்கே பறந்து போகிற? நீ பறந்து போகிறவனை பற்றி கவலைப்படுற, நீ பசியோடு இருக்கவனை பற்றி கவலைப்பட மாட்டேற. தம்பி, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், வெறியேற்றி விட்டாரு.